स्वात्मा इतरत्वम् अवधार्य परत्वबुद्ध्या यत्प्रीयते गुरुजनेषु इव सा एव भक्तिः स्यात् एतत् एवम् इयम् एव तु मे जिहास्या द्वैत भ्रमात् किम् अधिकं भवबन्धमूलम्. ஸோ பக்தி விவேச்சனத்தில் இறங்கிட்டார். முதல்ல ஞானத்தை பற்றி விவேச்சனம் பண்ணினார் நீலகண்ட தீட்சிதர். அதுக்கப்புறம் கர்ம மார்க்கம். இப்போ பக்தி மார்க்கத்துக்கு வரும்போது 2 பாயிண்ட்டை அடிக்கிறார் அவர். பாயிண்ட் என்னன்னு சொன்னான்னா, இது அன்பு வைக்கிறது தான் பக்தின்னு சொல்கிறேன்னா, அது உலக விஷயத்தில் ஒய்ஃப் கிட்ட வைக்கிற அன்புக்கு ரத்தி சுகம்னு பேர் வந்துடுது. நீயும் அந்தர்யாமியாக இருக்க, உங்ககிட்ட நான் அன்பு வைக்கிறதுங்கிறது அது பக்தின்னு சொன்னால், எல்லாருமே தன்னை விரும்பாதவா யாருமே தன்னை வெறுக்க மாட்டா. அப்போ அதுக்கு பக்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அவாவால் விரும்பத்தான் செய்கிறா. ஸோ அதுக்கு பக்திங்கிற வார்த்தை கொடுக்க தேவையில்லைன்னு விட்டார். அதே மாதிரி சரி, நீ ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுண்டு பக்தி பண்ணுறோன்னு சொன்னான்னா அது ஞானம் ஆகிடுது. ஸோ அது ஞான வழியில் போய்டுறது. அப்போ அது பக்திங்கிறது அதுக்கு ஒரு அடைமொழியா? ஞானத்துக்கு ஒரு அடைமொழி தேவையில்லையே, அதுக்கு பக்தின்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. இன்ஃபேக்ட் நம்ம உபனிஷத்தில் கூட பார்த்தோம்னா பெருசாக இருக்கக்கூடியது ஃபஸ்ட் பார்ட்டு மீமாம்சை, பூர்வ மீமாம்சைன்னு சொல்கிறது தர்க்கவாகம். செகண்டில் பெருசாக வரக்கூடியது உபாசனா, இது உபனிஷதங்கள் சொல்லக்கூடியது ஞான மார்க்கம். இது ரெண்டுக்கு நடுவில் பக்தி அல்லது உபாசனா மார்க்கம் சொல்கிறது ஒரு இழை போல தான் இருக்குது. கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இதுக்கு அதுக்கு ஒட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. பக்தி மார்க்கத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக அதில் இல்லை. ஸோ அதனால அது இழை போல் இருக்குது, நடுவில் சின்னதாக இருக்குது. பக்தி உபாசனை இதுக்குமே வித்தியாசம் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு பக்திக்கும் உபாசனைக்கும்? பக்திங்கிறது நம்ம செய்கிறது, நம்ம பூஜை, நம்மளுடைய உடம்பெல்லாம் யூஸ் பண்ணி, இந்திரியங்கள்லாம் யூஸ் பண்ணி பக்தி பண்ணி கைங்கரியம் பண்ணி எல்லாம் பண்ணுறது பக்தின்னு சொல்லிடுறோம். உபாசனைங்கிறது உணர்வு, அந்த மனசுக்கும் ஆத்மாக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு பேசேஜில் இருக்கக்கூடியதான் உணர்வுன்னு பேர். இதுக்கு தான் அங்கே தான் நாடிகள் வருது. இந்த நாடிகள் தான் உணர்வை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். நாடிகள் மூலமாக, நாடிகள் வழியாக என்ன போகிறது? பிராணன் அங்கங்கே இருக்குது. ஸோ நாடியில் தான் பிராணன் சஞ்சரிக்கிறது. எல்லா இடத்துலையும் பிராண சக்தி சஞ்சரிக்கிறது நாடிகள் வழியாக. அது கண்ணுக்கே தெரியாது. அது பேசேஜே தவிர அது கண்ணுக்கு தெரியாத ஒரு இது. அதுக்கு ஃபிசிக்கலாக எதை பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால தான் அது உணர்வுபூர்வமானது உபாசனைன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அது மனசுக்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் டிரான்ஸ்மிட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே. ஸோ ஸ்வாத்ம இதரத்துவம் அவதாரியா. ஸோ தன்னை விட வேறாக ஒன்று அறியணும். அப்போ தான் அது மேலே பக்தி பண்ண முடியும். பக்தின்னா தானே இதுன்னு சொன்னான்னா தனக்கு தானே என்னது பக்தி பண்ணுறது. அதனால தன்னை விட வேறாக ஒன்றை அவதாரிய நன்றாக அறிந்து கொண்டு பரத்வே புத்தியா, பரத்துவ புத்தியான என்னது? வேறு, நான் வேறு, அது வேறு அப்படின்னு சொல்லி அந்த இது மேலே பக்தி பண்ணுறது, அந்த இன்னொருத்தர் மேலே பக்தி பண்ணுறது. எத் பிரியதே குருஜனேஷு இவ சாயேவ பக்தி. எப்படி குருஜனங்கள், நம்மளுக்கு குருமார்கள் இருக்கா, நம்மளை விட வேற யாரும் தனியாக இருக்கா குருமார்கள், அவர்கள்ட்ட நம்ம பக்தி பண்ணுறோம். ஸோ அவளை டிஃப்ரெண்ட்டாக நம்மை விட உயர்ந்தவர்கள், நம்மை விட மேலானவர்கள்னு பிறராக அறிந்து இந்த மாதிரி பண்ணுறது பக்தின்னு சொன்னால், சியாத் ஏததேவ இயமேவ தூமய ஜிகாசியா. இதைத்தானே நான் விடணுங்கிறேன். இந்த இரட்டைங்கிற பாவமே எனக்கு வரப்படாதே. அகம் பிரம்மாஸ்மிங்கிற பாவம் இல்லையா எனக்கு வரணும். அப்போ நான் வேறாக நான் எப்படி அறியணும்? வேறாக நான் ஏன் அப்படி இது பண்ணணும்? அப்படி எதுக்கு பக்தி பண்ணணும்? வேறாக அறிவே வேண்டாமே. ஸோ ஒன்று தான் இருக்குங்கிறதானே நான் புரிஞ்சுக்கணும். ஸோ சியாத் ஏததேவ இயமேவ தூமே ஜிகாசி. இதைத்தான் நான் விடணும். இந்த ரெட்டைங்கிற பாவத்தை தான் நான் விடணும். துவைத்த பிரமாத் கிம் அதிகம் பவபந்த மூலம். இப்படி ரெட்டையாக பார்க்க 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 பிறவிகள் வந்துட்டே இருக்கும். ஸோ அகம் பிரம்மாஸ்மிங்கிறது புரியாமல் அந்த ஆத்ம தத்துவத்தை அறியாத வரைக்கும் பிறவிகள் உண்டு. அது பவபந்தத்துக்கு மூல காரணமாக ஆகிவிடுகிறது. स्वात्मा इतरत्वम् अवधार्य परत्वबुद्ध्या यत्प्रीयते गुरुजनेषु इव सा एव भक्तिः स्यात् एतत् एवम् इयम् एव तु मे जिहास्या द्वैतभ्रमात् किमधिकं भवबन्धमूलम्. सेवैव भक्तिः इति कर्मपथप्रवेशः सेव्य प्रसाद फलका किल कर्म सेवा ध्यान प्रवाह इति चेत् श्रवणात् तृतीयः प्रागेव मातरम् अयम् आकलितः अभ्युपायः. मातः अयम् मातः अयम् आकलितः. करेक्ट.
சேவா ஏவ பக்தி. சரி, சேவை பண்ணோம், கைங்கரியம் பண்ணோம், கோவிலெல்லாம் போய் கைங்கரியம் பண்ணோம், அதான் பக்தி அப்படின்னு சொன்னால் இது கர்மபத பிரவேசிக்க திருப்பி கர்மபதம் ஆகிடுது. இப்போது கர்ம மார்க்கத்துக்கு போகிற மாதிரி ஆகிடுது. சேவை தான் பக்தி, கைங்கரியம் பண்ணுறதான் பக்தின்னு சொன்னால் திருப்பியும் பக்தி மார்க்கம் இல்லையா, அது கர்ம மார்க்கத்துக்கு போயிடுது. அப்போது ஒன்று ஸ்லிப்பாகி கர்ம மார்க்கத்துக்கு பிரவேசம் ஆகிடுது, இல்லை பக்திங்கிறது ஸ்லிப்பாகி ஞான மார்க்கத்துக்கு போயிடுது. ஆத்மானு அறிஞ்சன்று அதுதான் பக்தின்னா அது போயிடுது, அது ஞான மார்க்கத்துக்கு போயிடுது. ஸோ வெரி ஷார்ட் கேப் தான் இருக்காங்க. ஸோ அப்படி கர்ம மார்க்கத்துக்கு போயிடுறது, கர்ம பத பிரவேசக அந்த பிரவேசத்துக்கு போயிடுறது. இதுக்கு சேவை பண்ணுறதுங்கிறது சேவிய பிரசாத பலகா கில கர்ம சேவா. சரி, கர்ம மார்க்கத்தில் போய் சேவை பண்ணுறோம்னு சொன்னால் அது சேவை யாருக்கு பண்ணுறோமோ அவளை சந்தோஷப்படுத்துறது இல்லையா. ஒரு எஜமான்கிட்ட சேவை பண்ணினா எஜமான் ஹாப்பி ஆனோம் அப்படின்னு ஒரு பலனோடு கூடிதான் இருக்கிறது சேவை. அப்போ தேவிக்கு சேவை பண்ணுறது கூட தேவி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பலன் தருவதை நோக்கி போய்விடுகிறது அந்த கர்ம சேவை ஆகப்பட்டது. ஸோ ஸ்ரவணாத் திருத்தீயக, ஸ்ரவணம். ஸோ ஞான மார்க்கத்தில் வந்து சொல்லும்போது 3 தான் சொல்லுவாள். ஸ்ரவணம், அப்புறம் நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி என்னப்பா, ஸ்ரவண மனன, கரெக்ட், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், இது 3 தான், 3 ஸ்டெப்பு மெயினாக. ஸோ ஞான மார்க்கத்துக்கு மெயினாக 3 தான் சொல்லுவாள். அப்போ ஸ்ரவணம், அது கேட்குறத மனனம் பண்ணி டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். இவர்கிட்ட குருகிட்ட போய் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும், அது மனன ஸ்திதி. ஸோ கேட்டது அப்படியே புரிஞ்சுட்டா கூட புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் ஏகப்பட்ட டவுட் வந்துடும். அப்போ அந்த மனனம் பண்ணும்போது அது டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு குரு தேவை, குரு அன்றோம். அதுக்கப்புறம் அதே நிதித்தியாசனம், அது அப்படியே பர்மனெண்ட்டாக ஹார்ட்டில் போய் உக்காண்டு பகவானை நிதித்தியாசனம் தியானம் பண்ணுறோம். ஸோ 3வது ஸ்டெப் இல்லையா, ஸ்ரவணத்துக்கு அப்புறம் 3வது ஸ்டெப்பு ஸ்ரவணாத் திருத்தீயக. அந்த நிதித்தியாசனம் தியான பிரவாக இது சேத்து. ஸோ அப்படி நிதித்தியாசனம் பண்ணுறது தான் பக்தின்னு சொன்னால் அது தியான பிரவாகம் இல்லையா, தியானம் பண்ணுறது நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானம். அதை வந்து பிராகேவ மாதக அயம் ஆக்கலித்தக அபியுபாயக. ஸோ இந்த உபாயம், இந்த ஞானமாகப்பட்டது முன்னாடியே சொல்லியாச்சு இல்லையா. இதை பக்தின்னு திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் ஆல் தீஸ் கம் அண்டர் ஞானம். திருப்பி இதை பக்திங்கிற இதுக்கு சேவைங்கிற கர்ம மார்க்கத்தில் போய்டுறது. இதுவே நிதித்தியாசனம் பண்ணுறது பக்தின்னு சொன்னால் அது ஞான மார்க்கத்துக்கு போய்டுறது. அது ஏற்கனவே விவேச்சனம் பண்ணியாச்சு. ஆக மொத்தம் பக்தின்னா என்னன்னுட்டான். சேவா ஏவ பக்திஹி இதி கர்ம பத பிரவேஷஹ சேவ்ய பிரசாத பலகா கில கர்ம சேவா ஞான பிரவாக இதி சேத் ஸ்ரவணாத் திருத்தீயः பிராகேவ மாதः அயம் ஆகலிதः அவ்யுபாயः. अत्रैव दास्यसि विमुक्तिम् अथापि याचे मातः शरीरपतनं मणिकर्णिकायाम् अस्तु स्वकृत्यम् अनुकम्पनम् ईश्वराणां दासस्य कर्म करतैव तथा स्वकृत्यम्. ஸோ அத்தையேவ தாசியசி விமுக்திம், எனக்கு இங்கேயே நீ மோட்சம் கொடுக்க போயிற. ஸோ நீ எனக்கு இங்கேயே மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதாப்பி இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், யாச்சனை பண்ணுறேன், நான் உங்கள்கிட்ட ஒரு பிக்ஷை கேட்குறேன். மாதக அம்மா ஷரீர பதனம் மணிகர்ணிகாயாம், காசியில் நான் சாகணுன்ற. மணிகர்ணிகா காட்டில் போய் லக்ஷ்மணெல்லாம் அந்த மணிகர்ணிகா காட்டு வழியாக தான் போனார். ஸோ அந்த காட்டில் போய் நான் காசியில் போய் நான் மரணத்தை நான் விரும்புகிறேன். நீ இங்கேயே எனக்கு இப்போவே எனக்கு நீ மோஷம் கொடுத்தா என்றாலும் நான் காசியில் சாகணும்னு ஆசைப்படுறேன் அம்மா. ஸ்வகிருத்தியம் அனுகம்பனம் ஈஸ்வரானாம் அஸ்து. அதாவது யார் நம்ம வந்து அனுகம்பன அனுகம்பனம்னு இரக்கம். ஸோ ஸ்வகிருத்தியம் தனது காரியத்துக்காக வேண்டி ஈஸ்வரானாம் அனுகம்பனம் அஸ்து. ஈஸ்வரர்கள் தேவர்கள் எல்லாரும் இரக்கத்தோடு இருக்கட்டும். எல்லாருக்கும் அவளுக்கு சேவை பண்ணினாலோ அவளை சுதி பண்ணினாலோ அவர்களுக்கு பிடிக்கும். ஸோ அது தேவர்கள் எல்லாம் அப்படி இருக்கட்டும், அவள் இறங்கி இரக்கத்தோடு இருக்கட்டும். காட்ஸ் எல்லா காட்ஸும் அப்படி இருக்கட்டும். ஸோ ததா ஸ்வகிருத்தியம் தாசஸ்ய கர்மகரதா இவ. ஸோ தாசன் வந்து தன்னுடைய வேலையை பண்ணுறான். ஒரு தாசன் ஸ்வகிருத்தியம்னு தான் பண்ணுற வேலையெல்லாம் கர்மகரதா ஏவ. ஸோ அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய காரியமாக தான் இருக்குது. ஒரு தாசன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் எதுக்கு பண்ணுறான்னா தன்னுடைய அதிகாரியை தன்னுடைய எஜமான ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறான். கர்மகரதா ஏவ. ஸோ அதுவும் ஒரு கர்ம மார்க்கத்தில் போய் கர்மம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீ எனக்கு மோட்சம் கொடுத்தாலும் நான் காசியில் தான் சாக விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட்டை இந்த இடத்துல வைக்கிறார் அவர்.
तत्रैव दास्यसि विमुक्तिमतापि याचे मातः शरीरपतनं मणिकर्णिकायाम् अस्तु स्वकृत्यमनुकम्पनम् ईश्वराणां दासस्य कर्मकर्ता एव दता स्वकृत्यम् सत्यः भवेत् सुकृतिनाम् उपदेशलाभः पापात्मनां बहुतिते समये व्यतीते इत्यादिभिः किल पुराणवचोभिः अम्ब वाराणसीम् अपि न याचितुम् उत्सुकः अस्मि. இப்போ வாரணாசியில் சாகணும்னு ஆசைப்பட்டாரா போன ஸ்லோகத்தில், இங்கே எனக்கு வாரணாசி வேண்டான்ட்டார். ஸோ புராண வச்சோபிகி, புராணங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, சுக்ருத்தினாம் உபதேச லாபக சத்யக பவேத், புண்ணியம் பண்ணினவர்களுக்கு, சுக்ருத்தின்னா புண்ணியம் பண்ணினவர்கள். ஸோ சுக்ருத்தினாம் புண்ணியம் பண்ணினவர்களுக்கு உபதேச லாபக சத்யக பவேத், அவளுக்கு குரு உபதேசம் பண்ணினா அது மூலமாக அவளுக்கு மோட்சம் கிடச்சிடும் அப்படி சொல்கிறது. ஸோ புராணங்கள் என்ன சொல்கிறதுன்னா, புண்ணியம் பண்ணினா அவளுக்கு ஒரு குரு கிடைப்பார், அந்த குரு நல்லது அவளுக்கு வழிகாட்டுவார், அதனால அவளுக்கு மோட்சம் கிடச்சிடும் அப்படின்னு புராணங்களே சொல்லுறது. அப்படி இருக்கும்போது இத்தியாதிவிகி கில பாபாத்மனா பகுதித்தே சமய விதித்தே, ஆனால் பாபிகள், பாபாத்மனாம்னா பாபிகளுக்கு பல நாள் ஆகிடும், பல ஜென்மம் கூட ஆகும். ஸோ பகுதித்தே, தித்தின்னு டேஸ், பல நாட்களுக்கு சமய விதித்தை கழிக்கணும். அவன் சும்மா குரு கிடைக்காம கஷ்டப்படணும். பாபிகளுக்கு குரு கிடைக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். ஸோ அவளுக்கு அவ்வளோ சீக்கிரம் மோட்ச வழி கிடைக்காது, மோட்சத்தை காட்டி கொடுக்குற குரு கிடைக்க மாட்டார். இப்படியெல்லாம் இத்தியாதிபிகி, இப்படியெல்லாம் புராண வச்சோபிகி, இப்படி புராணங்கள்லாம் சொல்கிறது இல்லையா அம்மா, அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு வாரணாசி என்ன வேணும்? நான் புண்ணியம் பண்ணியிருந்தால் எனக்கு நிச்சயமாக குரு மூலமாக எனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது. அதுக்கு வாரணாசியில் போனால் மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு வேண்டி நான் மோட்சத்துக்கு வேண்டி காசியில் போய் சாகணும்னு நான் கேட்டேன் இல்லையா, அது கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா புண்ணியம் கிடைச்சா குரு மூலமாகவே எனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது. ஸோ வாரணாசியும் அப்படி நான் யாச்சித்தும் உற்சுகக, எனக்கு அதுலேயும் பெரிய உற்சாகம் இல்லையம்மா, நான் நல்லது பண்ணினேன்னா எனக்கு மோட்சம் உண்டு அப்படிங்கிற. सद्यः भवेत् सुकृतिनाम् उपदेशलाभः पापात्मनां बहुतिते समये व्यतीते इत्यादिभिः किल पुराणवचोभिः अम्ब वाराणसीमपि न याचितुम् उत्सुकः अस्मि. राधे कृष्ण मैम. आक्रान्तम् अन्तः अरिभिः मदमत्सराद्यैः गात्रं वनी फलितरोगशत अनुविद्धं दारैः सुतैश्च गृहम् आवृतम् उत्तमऋणैः मातः कथं भवतु मे मनसः प्रसादः. ஸோ அந்தக அரிபிகி, உள்ளே நிறைய எதிரிகள் இருக்கா, 6 விதமான எதிரிகள் இருக்கா இல்லையா. காம, குரோத, மோக, லோப, மத, மாத்சர்ய, இப்படி 6 விதமான எதிரிகள் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கா. கோபம் வருது நமக்கு எல்லாம், அதெல்லாம் பெரிய எதிரி. ஸோ ஆக்ராந்தம் என்ன, அதை உள்ளேருந்து தாக்கிறது, இந்த உள்ளுள்ள எதிரிகள்லாம் என்ன ஆக்கிரமிக்கிறது, என்ன தாக்கிறது. மத மத்சர ஆத்யைகி, மதம் மாத்சரியம்ங்கிறது போட்டா போட்டி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய என்னுடைய எதிரிகள் என்ன தாக்கிறது. ஸோ காத்திரம் வலி பலித்த, அது மட்டும் இல்லை, உடம்பில் ஏகப்பட்ட நோய்கள், ரோக சத, நூற்றுக்கணக்கான நோய்கள். வலி பலித்த தோலெல்லாம் சுருங்கி போய்டுறது இல்லையா. பலித்தானா நரை விழுந்துடுது. ஸோ தேகமெல்லாம் சுருங்கி போடுறது, நரையெல்லாம் வந்துடுறது. நூற்றுக்கணக்கான நோய்கள் அனுவித்தம் தாக்கிறது. ஸோ உள்ள எதிரிகள் இவா வேற தாக்கறா, என்னோடய உடம்பு வேற தாக்கப்படுகிறது. தாரைஹி சுதைஷ்ட, அப்புறம் வீட்டில் பொண்டாட்டி, என்னுடைய குழந்தைகள், அப்புறம் உத்தம ரிணைகி, பயங்கரமான கடன்கள். ஸோ இப்படிப்பட்ட கடன்களால் கிரகம் ஆவிருத்தம், என்னோடய வீடு இப்படி எல்லாம் சூழ்ந்து இருக்குது. ஸோ பலவித கஷ்டங்களுக்கு நடுவில் தான் இந்த சம்சாரம் நடக்கிறது. ஸோ மாதக அம்மா கதம் பவதுமே மனச பிரசாதக, இவ்வளவுக்கு இடையில நான் இருந்துட்டு இருக்கும்போது என்னுடைய மனசு எப்படி அமைதியாக இருக்கும், என்னுடைய மனசு எப்படித்தான் இந்த பிரசன்னமாக இருக்கிற நிலைமையை அடையும் அம்மான்னு கேட்குறாரு. आक्रान्तम् अन्तः अरिभिः मदमत्सर आद्यैः गात्रं बली फलितरोगशत अनुविद्धं दारैः सुतैश्च गृहम् आवृतम् उत्तमऋणैः मातः कथं भवतु मे मनसः प्रसादः. धन्याः कति त्रिभुवने
परम उपभाग्यं संसारम् एव परमेश्वरि भावयन्तः आभासरूपम् अवबोधम् इमं समेत्य क्लिश्ये कियत् कियत् अहं तु अमुना भवेन. பரமேஸ்வரி அம்மா தேவதேவியே, சம்சாரமேவ பரம உபபாக்கியம். பாக்கியங்கிறது என்னது? நல்ல சம்சாரம் கிடச்சிதே, அவ்வளோ ஹாப்பி, இதில் நல்ல போகத்தை அனுபவிக்கலாமே அப்படின்னு சொல்லி சம்சாரத்தையே, போகங்கள் நிறைந்ததையே திரிபுவனே இல்லை பாவயந்தகன்னு வருதுங்க. அதையே பாவிச்சுண்டு, அதை சார்வாக்கர்கள்னு சொல்லுவாள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கக்கூடியவா, போக்கியமாக அனுபவிக்கக்கூடியவர்கள், சம்சாரத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். திரிபுவனே தன்யா கதி, அப்படி எத்தனையோ பேர் இருக்கா. அவர் தன்யர்களாக அந்த உலகத்தை அனுபவிச்சு கொண்டு அப்படி இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள் உலகத்தில். ஆபாச ரூபம் அவபோதம் இமம்னா இந்த உலகம். இந்த உலகம் வெறும் தோற்றம், இது மித்யா, இது உண்மை கிடையாது, இது சொப்பனத்தில் பார்க்குற மாதிரி தான் அப்படின்னு இந்த ஆபாசம்னு இது தோற்றம்னு அர்த்தம். வெளியில் தோன்றுகிறது இந்த அவபோதம். இதை புரிஞ்சுட்டு அவை அவபோதம் சமேத்தியா, இந்த ஒரு நாலேஜை அடைந்து கிளிஷ்யே, இதை தெரிஞ்சதுனால எனக்கு இந்த லோகத்தில் இருக்கவே பிடிக்கல, இது வெறும் தோற்றம் தான், இது சொப்பனத்தில் காட்டுற மாதிரி உலகம்தான், அதனால எனக்கு இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசில் ரொம்ப வேதனைப்படுறேன், இந்த பிறவியில் எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறார். கியத் கியத் அகம் தூ அமுனா பவேன பவன்னு சம்சாரம், இந்த மாதிரி எத்தனை பிறவி தான் நான் எடுக்கணும் அம்மா அப்படின்னு நான் வருத்தப்படுறேனே எனக்கு சொல்கிறேன். धन्याः कति त्रिभुवने परम उपभाग्यं संसारमेव परमेश्वरि भावयन्तः आभासरूपम् अवबोधम् इमं समेत्य क्लिश्ये कियत् कियदहं तु अमुना भवेन. का संस्कृतिः किम् अपचार निबन्धना इयं कीदृग्विधस्य तव किं शतम् एतया इति प्रश्ने तु नास्मि कुशलः प्रतिवक्तुम् एव खेदस्तु मे जननिको अपि अयम् एवम् आस्ते. கா சம்ஸ்ருதிக்கு இல்லை கா சம்ஸ்ருதின்னு என்னது? சம்சாரம், திருப்பி சம்சாரத்தில் பிறக்கிறோமே, அதான் சம்ஸ்ருதின்னு பேர். ஸோ இப்படி எதாக்க இந்த சம்சாரங்கிறது, இது எந்த அபச்சாரத்தினால எனக்கு இந்த தலை வருது? கிம் அபச்சார, நான் என்ன அபச்சாரம் பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணிட்டேன்? நிபந்தனாயியம், என்னை கட்டி போட்டிருக்கேன், இந்த உலகத்தில் கட்டி போட்டு இந்த சம்சாரம் வந்திருக்கேன், இது எதனால் அப்படின்னு நான் கேட்கும்போது சில பேர் என்னை பார்த்து திருப்பி கேட்பா. என்ன கேட்பா? கீத்திருக்கு விதசிய தவ கிம் க்ஷமதா இயம் இது, உனக்கு என்ன கேடு வந்து போச்சு, அது பாட்டு வந்துட்டு போட்டோமே, சம்சாரத்தில் இருக்கிறனால உனக்கு என்ன கேடுன்னு கேட்பாளாம். அதாவது கீத்திருக்கு விதசிய தவ, அதாவது எப்படிப்பட்ட, எதனால், தவ கிம் சதம்னா கேடு, சதம்னா அழிவு, கேடு. ஸோ சதம் ஏத்தையான இதனால், இந்த சம்சாரத்தினால உனக்கு என்ன இப்போ கேடு வந்துருதுன்னு இப்படி கடந்து புலம்புறை அப்படின்னு யாராவது என்னை பார்த்து கேட்டால், இது பிரஷ்னே தூ, இப்படி என்னை பார்த்து பிரஷ்னம் பண்ணினால், நாஸ்தி குஷலக பிரதிவக்துமேவ, அவளுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது. இவ்வளோலாம் புலம்புறேன், எனக்கு வேண்டாம் எல்லாம் சொல்கிறேன், உனக்கு என்னப்பா கேடு வந்துடுது இந்த சம்சாரத்துலன்னு கேட்டால் பதில் சொல்ல எனக்கு தெரியாது. பிரதிவக்துமேவ ந அஸ்மி குஷலக, அதுக்கு சாமர்த்தியம் எனக்கு கிடையாது. ஆனாலும் ஒரு க்ளூமியாக நான் ஃபீல் பண்ணுறேங்கிறீங்க. கேதக தூமே ஜனனி, எனக்கு மனசில் வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. கோபி அயமேவம் ஏவமாஸ்தே, ஆனால் இந்த க்ளூம், இந்த ஒரு ஒரு கஷ்டம் இருக்கே, ஒரு மனசில் ஒரு வேதனை, இந்த சம்சாரத்தில் விழுந்துட்டேன் இந்த தலையில் வந்துட்டேங்கிற ஒரு க்ளூம் இருக்கு இல்லையா என்கிட்ட, அது இப்படியே இருந்துன்னு தானே இருக்குது, என்னிடத்து போக மாட்டேங்கிறது, இந்த கேதம் என்கிட்ட இருந்து போக மாட்டேங்கிறது, என்னால் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது, ஏன்னா அது ஆபாசம்னு நான் புரிஞ்சுன்னுட்டேன், அதுக்கு மேலே இங்கே இருக்க எனக்கு பிடிக்கலைன்னுட்டேன். का संस्कृतिः किम् अपचार निबन्धना इयं कीदृग्विधस्य तव किं क्षतम् एतत् शतम् அது शतம்னு படிக்கணும், शतம்னு படிச்சு ஓகே शतम् शतम् एतया इति शतम् एतया इति प्रश्ने तु न अस्मि कुशलः प्रतिवक्तुम् एव खेदस्तु मे जननिको अप्ययम् एवम् आस्ते. श्रीमात्रे नमः.
एवं गतस्य मम साम्प्रतम् एतद् अर्हम् अत्र इदम् औपयिकम् इत्थम् इदं च साध्यम् अस्मिन् प्रमाणम् इदम् इत्यपि बोद्धुम् अम्ब शान्तिः नामे भुवन साक्षिणि किं करोमि. ஓகே. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோன்னா, இவர் வந்து தன்னோட கண்ணு இதானதுனாலுக்கப்புறம் தானே வேதனையோடு பகவான தேவியை பிரார்த்திக்கிறார். ஸோ இங்கே வந்து போன ஸ்லோகத்தை என்ன சொன்னார், உலகத்தையே உண்மையாக நினச்சிண்டு சந்தோஷமாக இருக்கா, சம்சாரமே ஹாப்பி அப்படின்னு எத்தனையோ தன்யர்கள் இருக்கா. போன ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்தை சொன்னார், அப்படிப்பட்டவா இருக்கா. ஆனால் எனக்கு இது ஆபாசம்னு தெரியுது, இது வெறும் தோற்றம்னு எனக்கு தெரியுது. அது தெரியறதுனாலேயே இதில் என்ன சந்தோஷம்னு எனக்கு தோணிடுறது. அது மட்டும் இல்லை, இந்த சம்சாரத்தில் என்ன 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 இருக்குன்னு நான் கேட்குறோச்சோ பல பேர் என்ன கேட்குறா, உனக்கு என்னையா அதை பற்றி கேடு, அப்படி நீ உனக்கு என்ன இதில் கேடு வந்துடுது, நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பதில் சொல்ல தெரியல. அதனால நான் ரொம்ப குளூமியாக ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகவே நான் இருக்கேனேன்னு சொல்லி முடித்தார். இப்போ என்ன சொல்கிறார், இப்படியாக என்னுடைய மனசு இப்படி கடந்து அலப்பாயிருது, இப்படி ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்கேன் நான். ஸோ சாம்பிரதம் இப்போது ஏத்தத் அர்ஹம், அதாவது இந்த க்ளூமினஸை நீக்கிறதுக்கு இல்லை, க்ளூமினஸாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஏன்னா நான் இப்போ என்னோடய கண்ணு போயிடுது, இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால இந்த நான் வந்து இப்போ க்ளூமியாக இருக்கேன்னு சொன்னால் நிச்சயமாக நான் இது யுக்தம் தான், நான் இப்போ அப்படி இருக்கிறதுக்கு ஒரு யுக்தம் தான். அது ஏத்தத் அர்ஹம் அத்ரா இதம் ஔபயிகம். இப்போ இந்த இடத்துல யாராவது எனக்கு புத்தி சொல்லணும், புத்தி சொல்லி அப்பா இதுலேருந்து நீ வெளியில் வா, இதை விட கஷ்டப்பட்டவாலாம் இருக்கா அப்படின்னு யாராவது உபாயத்தை சொல்லணும். ஔபயிகம் இதம் இத்தம் இப்படி அப்படின்னு சாத்தியம், இப்படியெல்லாம் நீ வந்து இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரலாம், இப்படி சாதிக்கலாம் அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு போத்தும் அதை புத்தித்தனத்தை கொடுக்கறதுக்கு அஸ்மின் பிரமாணம் இது இத்தியபி, இதுக்கு நான் ப்ரூஃப் சொல்கிறேன். இப்போது பாகவதத்தில் இவர் யுதிஷ்டர் காட்டுக்கு போகிறவச்ச ஒரே புலம்பல், தௌமியர் அவரோட குருகிட்ட வந்து எப்பா நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு, நான் என்ன தப்புன்னே, அப்படி தர்மத்தை கடைப்பிடிச்சி எனக்கு இப்படி கஷ்டம் வந்ததுன்னு புலம்புற வச்சு அங்கே மார்க்கண்டே ரிஷி வந்து நிறைய கதைகள் சொல்கிறான். எப்பா நீ தான் கஷ்டப்படுறேன்னு நினச்சிக்காத, ஒன்றை விட மோசமாக கஷ்டப்பட்ட ராஜாக்கள் உண்டு. நல சரித்திரத்தை சொல்கிறார், நலன் கஷ்டப்பட்டதை சொல்கிறார். அதுக்கப்புறம் இவர் யார் ராமரே கஷ்டப்பட்டுருக்காருங்கிறத சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிற மாதிரி திருஷ்டாந்தத்தை கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறா. ஸோ நீவா பெருசாக நினச்சிக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளுகள் இருந்தா. இப்போ எனக்கு அப்படி யாருமே இல்லையே. போதும் அம்ப சக்திர்னமே புவன சாட்சினி, அப்படி அறியறதுக்கு எனக்கு, அதனால இந்த உபாயத்தை அறியறதுக்கு எனக்கு சக்தியும் இல்லை அம்மா. புவன சாட்சினி, புவனத்துக்கே சாட்சியாக இருக்கக்கூடியவளே, கிம் கரோமி, நான் என்ன தான் பண்ணட்டும் அம்மா அப்படின்னு தன்னோட வருத்தத்தை தேவிட்ட சொல்கிறேன். एवं गतस्य मम साम्प्रतम् एतद् अर्हम् अत्र इदम् औपयिकम् इत्थम् इदं च साध्यम् अस्मिन् प्रमाणम् इदं यपि बोद्धुम् अम्ब शक्तिः नामे भुवन साक्षिणि किं करोमि. न ज्ञायते मम हितं नितराम् उपायः दीनः अस्मि देवी समय आचरण अक्षमः अस्मि तत्त्वाम् अनन्य शरणः शरणं प्रपद्ये मीनाक्षि विश्वजननीं जननीं ममैव. மம சாம்பிரதம் சாரி இது ந நியாயதே மமஹிதம் நிதராம் உபாயக, அதாவது மமஹிதம் எனக்கு என்னது நன்மை தரும், எனக்கு என்னது நல்லது அப்படின்னு உண்மையாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிதராம் உபாயகன்னு எனக்கு கொஞ்சம் கூடன்னு அர்த்தம். நிதராம்னு டோட்டலா எப்பொழுதுமே எனக்கு உபாயமே ந நியாயதே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஸோ என்னுடைய நன்மை என்னதுன்னு என்னால் தெரிஞ்சுக்க கூட முடியல, டோட்டலாக எனக்கு அதை பற்றி உபாயமும் தெரியலையே. அம்மா தீனோஸ்மி தேவி, நான் ரொம்ப தீனமாக இருக்கேன். இப்போது சமய ஆச்சரண அட்சமக அஸ்மி, அதாவது இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் நான் என்ன கடைப்பிடிக்கணும், நான் என்ன செய்யணும், இந்த கஷ்டத்துலேருந்து நான் துக்கத்துலேருந்து வெளியில் வரதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த ஆச்சரணம் என்ன கடைப்பிடிக்கணும், அதுக்கு ஃபிட்டாக இல்லை. நான் அட்சமக அஸ்மி, எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, எனக்கு வெளிவர தெரியல. தத்வாம் அனன்ய சரணக, வேறு சரணமே இல்லாத நான், அந்நிய சரணக, வேறு சரணமே வேறு கதியே எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நான் துவாம் உன்னை சரணம் பிரபதியே, உன்னையே சரணாகதி அடைகிறேன். ஹே மீனாட்சி, மமைவ ஜனனி, என்னுடைய அம்மா, விஸ்வஜனனி, உலகத்திற்கே தாயான நீ தான் எனக்கு இந்த இப்போது சரணம் கொடுக்கணும், நான் உன்னை சரணாகதி அடைகிறேன். न ज्ञायते मम हितं नितराम् उपायः दीनः अस्मि देवी समय आचरण अक्षमः अस्मि
तत्त्वम् अनन्यचरणः शरणं प्रपद्ये मीनाक्षि विश्वजननीं जननीं ममैव किञ्चित् मया श्रुतिषु किञ्चित् इव आगमेषु शास्त्रेषु किञ्चित् उपदेशपतेषु किञ्चित् आगातम् अस्ति यदतः भवतीं वरीतुं गोप्त्री इति काचित् उदपद्यत बुद्धिः एषा आग्रातं ग्रा ஓகே ஆமாம் ஓகே ஓகே கிஞ்சித் மயா ஸ்ருதிஷு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த வேதத்தில் கொஞ்சம் வாசனை இருக்குது ஆக்ராத்தம்னா இது வாசனை மூக்கால் நுகர்றது கிராணம் மூக்கு ஆக்ராத்தம் மூக்கால் நுகர்ந்திருக்கிறேன் கொஞ்சம் வாசனை இருக்குது சொல்ல மாட்டோமா எனக்கு படிப்பில் கொஞ்சம் வாசனை இருக்குது சொல்ல மாட்டோமா அது மாதிரி ஸோ எனக்கு ஸ்ருதி வேதத்தில் கொஞ்சோண்டு ஞானம் இருக்குது கிஞ்சித் இவ ஆகமேஷு கொஞ்சம் ஆகம சாஸ்திரங்கள் அந்த ஆகம தந்திரங்கள் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியுது சாஸ்திரேஷு கிஞ்சித் தர்மசாஸ்திரங்களை கொஞ்சம் தெரியும் எனக்கு உபதேசபதேஷு குஞ்சித் உபதேசபதம்னா குரு மூலமாக ஸோ குரு மூலமாக ஏதோ கொஞ்சம் தெரியும் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாசனை இருக்குது எனக்கு அந்த வாசனை இருக்கிறதுனால தான் எது அத்தக ஆகவே தான் பவதீம் வரித்தும் ஏன்னா இந்த கஷ்டத்தில் ஒன்றை நாடனா ஒன்றை சரணாகதி பண்ணணுங்கிற எண்ணமே எனக்கு வருது இந்த ஒரு குருவோட உபதேசம் இல்லாட்டாலோ இதெல்லாம் ஒன்றை வேண்டன்னு கூட எனக்கு தோணாதே எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வாசனை இருக்கிறதுனால தான் இப்போ ஒன்றை வரிக்கணும் ஒன்னையே நான் நாடனங்கிற நீதான் கோப்திரி நீதான் ரட்சகி ரட்சிப்பாய் அப்படிங்கிற இது காச்சித் உதப்பத்தியதை ஏற்பட்டது உற்பத்தின்னு சொல்ல மாட்டோம் ஏற்படுறது ஸோ உதப்பத்தியதா ஏற்பட்டது புத்திகி ஏஷா என்னோட புத்திக்கு இப்போ தேவியை சரணாகதி பண்ணுறதா ஒரே வழின்னு தோணின காரணமே எனக்கு கொஞ்சோண்டு வாசனை இந்த வேதம் சொல்கிறது குருமார்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியறதுனால தான் किञ्चित् मया श्रुतिषु किञ्चित् इव आगमेषु शास्त्रेषु किञ्चित् उपदेशपतेषु किञ्चित् आग्रातम् अस्ति यदतः भवतीं वरीतुं गोप्त्री इति काचित् उदपद्यत बुद्धिः एषा ब्रह्मैवमेवमहमेष तदाप्ति उपाय इति आगमार्थविदुराः प्रथमे दयार्हाः त्वद्रक्षकत्वगुणमात्रविदः द्वितीया इति अर्थये तदधिकारनिरूपणाय ஸோ பிரம்மா அகம் அப்படி நானே பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி ஏவமேவ ஏஷ அப்படி தான் இவனும் ஸோ எல்லாருமே பிரம்மந்தான் சாட்சாத் எல்லாமே பிரம்மந்தான் எல்லாம் பிரம்மத்தோட ரூபந்தான் ஆத்மா தான் அப்படின்னு ஏஷ ததா ஆப்தி உபாயம் அதுவே உபாயம் ஸோ எல்லாத்தையுமே பிரம்மமாக பார்க்கறது அதுவே உபாயம் அப்படின்னு உபாய இது ஆகமார்த்த விதுராக இது ஒன்றுமே தெரியாது இப்படி ஆகமங்கள் சொல்கிறது நம்ம சாஸ்திரங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னான்னா எல்லாருமே பிரம்ம வடிவமாக தான் பிரம்மஸ்வரூபமாக தான் நீ பார்க்கணும் நீயும் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்கிற அந்த ஆகமத்தில் உள்ள அர்த்தங்களை விதுராகன்னு தெரியவே தெரியாது விதுரன்னா நார்மலாக இருந்தது பெண்டாட்டியே இழந்தவன் விதுரன் ஸோ பிரிந்தவர்கள் ஸோ இந்த அர்த்தத்தை பிரிந்தவர்கள் என்ன அர்த்தம் இந்த அர்த்தமே தெரியாது ரொம்ப பாமரர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுமே தெரியாது அப்படிப்பட்டவர்கள் பிரதமே தயார்காக அவள் தான் நம்பர் 1 உன்னோட தயைக்கு பாத்திரம் எதுவுமே அறியாமல் பாமரனா ஐயோ பாவமாக உட்காண்டிருக்கானே அவனுக்கு நீ முதல்ல நீ அவனுக்கு தான் தயை காட்டணும் பிரதமே தயார்காக அவள் தான் நம்பர் 1 தொத் ரட்சகத்துவ குணமாத்திர விதக ஆனால் சில பேர் இருக்கா அடுத்த ஸ்டெப்பு யாருன்னா நீ ரட்சிப்பாய் அப்படிங்கிற ஒரு ஞானமாவது இருக்குது ஸோ அந்த ஞானம் இருக்குது நீ ரட்சிப்பாய்ங்கிற ஞானம் உள்ள அந்த குணத்தை மட்டும் விதக அறிந்தவர்கள் துதியாக அவள் செகண்ட் ஸ்டெப்பில் வரா ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு கருணை பண்ணணுன்னா ஒன்றுமே தெரியாது ஐயோ பாவமாக இருக்கானே அவனுக்கு நீ ஓடி போய் ரட்சை பண்ணலாம் அடுத்தது நீ ரட்சிப்பாய் நம்பின்னு உட்காந்துருக்கான் இல்லையா ஒருத்தன் அவனுக்கு நீ ரட்சை பண்ணலாம் அவள் ரெண்டாவது திதியாக இது அர்த்தையே அதாவது சத் அதிகார நிரூபணாய ஸோ உன் கருணைக்கு பாத்திரமாக உள்ளவர்கள் அதிகாரம் உன்னுடைய கருணைக்கு பாத்திரமானவர்கள் என்ற அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா இது ஒரு அதிகாரம் தேவி அதிகாரி எதுக்கு அதிகாரி இந்த மாதிரி தீனர்களை முதல்ல ரட்சிக்கணும் அடுத்தது உன்னையே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய குணத்தை அறிந்து உன்னையே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ரட்சிக்கணும் இப்படிப்பட்டதுக்கெல்லாம் நீ அதிகாரி உன்னுடைய அதிகாரித்துவத்தை நிரூபிப்பதன் மூலமாக இது அர்த்தையே நான் இவ்வாறு பிரார்த்திக்கிறேன் பிரார்த்தையே நான் உங்கள்கிட்ட இதையே பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு நீ என்னையும் கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இவர் 2வது ஸ்டெப்பில் தான் வர்றார் முதல் ஸ்டெப்பில் உள்ளவர் இல்லை இவர் ரொம்ப தயை காட்டுற ஸ்டெப்பில் இருந்து மேலே போயாச்சு எனக்கு கொஞ்சம் தெரியறதே நீ ரட்சிப்பாயின்னு வந்திருக்காரு அதனால என்னையும் ரட்சின்றார்
ब्रह्मैवमेवम् अहमेष तदाप्नि उपाय इति आगमार्थविदुराः प्रथमे दयार्हाः त्वद्रक्षकत्वगुणमात्रविदः द्वितीया इति अर्थये सदधिकारनिरूपणाय माता करोषि ममतां मयि यावद् ईशत् तावद्यते मम ततः किम् इव अस्ति साध्यं माम् इत्थम् उपयुङ्क्ष्व न विस्मरेति किं स्वामिनं त्वरयति क्वचन स्वभृत्यः மயி யாவது ஈஷத் மாதகான்னு கூப்பிட்றார். மாதகா அம்மா, உலக அம்மாவை தாயே. மயி யாவது ஈஷத் மமதாம் கரோஷி. மமதா வந்துடுது உனக்கு எங்கிட்ட. இவன் என்னுடையவன், என்னுடைய பக்தன் அப்படின்னு மமதானது என்னுடையவன், என்னோடது சொல்கிறேன், அதான் மமதா. ஸோ என்னை பார்த்து நீ எப்போ ஒருக்க இவன் என்னுடையவன் என்று என்ன அப்படி கொண்டாடுறியோ, மமதாம் கரோஷி அப்படி சொல்கிறியோ, தாவத் அதுவரை எதே நான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நீ என்னுடையவன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு முயற்சியே தேவையில்லை. ஏன்னா நீ என்ன ஒத்துணுட்டியே, அதுக்கப்புறம் நான் எதுக்கு முயற்சி பண்ணணும்? தாவத்தியத்தை அதுவரையில் நான் முயற்சி பண்ணுவேன். நீ என்னுடையவன் நீ நினைக்கிறது வரைக்கும் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். இது பிரபத்தி மார்க்கம் இல்லையா, பிரபத்தி சரணாகதி பண்ணுறது. ஸோ மம ததக கிம் இவ அஸ்தி சாத்தியம். அது அப்படி நீ என்னுடைய மமதாம்னு சொல்லி என்னுடையன்னு நீ கொண்டாடினதுக்கப்புறம் எதுதான் சாதிக்க முடியாது? கிம் இவ அஸ்தி சாத்தியம். நான் அப்புறம் அடைய வேண்டிய இது எல்லாமே கிடச்சிடும். நீ தான் என்னோடவன் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் எனக்கு அடைய வேண்டியது என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லை. கிமிவ அஸ்தி அது என்ன கேட்க வேண்டிய விஷயமா என்ன? ஸோ மாம் இத்தம் உபயுங்ஷ்வ, அதாவது என்ன நீ என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் உன்னுடைய ஆளாயாச்சு. ஒரு எஜமான்கிட்ட போய் வேலைக்காரன் போகிறான், அப்போ நீ எதை பண்ணுப்பா, நீ பெருக்கு, நீ தொடை அப்படின்னு ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுப்பார் சுவாமி. அப்போ அது மாதிரி என்ன நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் என்னென்ன பண்ணணும், என்னை வச்சு என்ன காரியம் பண்ணிக்கணும், எல்லாத்துக்கும் நீ யூஸ் பண்ணிக்கோ. மாம் இத்தம் உபயுங்ஷ்வாச்சா, அப்படி வேலை பண்ண வை. ந விஸ்மர இது, இதை வந்து ந விஸ்மர, இதை மறக்காதே அப்படின்னு சொல்ல வேண்டாம். கிம் சுவாமினம் துறையதே கொச்சன ஸ்வபிருத்தியக. அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னை இப்படி யூஸ் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. மறந்துடாதே, என்னை இப்படி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு வேலைக்காரனை ஸ்வபிருத்தியக, தன்னுடைய வேலைக்காரனை சுவாமினம் கிம் துறையதே, அந்த பிருத்தியக அந்த வேலைக்காரன் சுவாமி கிட்ட போய் சுவாமி என்னை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்பேனா என்ன? ஒன்றும் கேட்க மாட்டான்ற. சுவாமியே கூப்பிட்டு நீ இந்த வேலையை பண்ணுவார். அது மாதிரி நீ தான் என்னை யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து உங்ககிட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன், நீயே என்னை யூஸ் பண்ணிக்கோன்ற. ராதே கிருஷ்ணா மேம். ஓகே. मातः करोषि ममतां मयि यावदीशत् तावद्यते मम ततः किम् इव अस्ति साध्यं माम् इत्थम् उपयुङ्क्ष्व न विस्मर इति किं स्वामिनं त्वरयते क्वचन स्वभृत्यः त्याज्यं त्यजानि विहितं च समाचराणि नित्येषु शक्तिम् अनुरुध्य वर्तितव्यं तद्बुद्धिशक्तिम् अनुरुध्य न कार्यशक्तिम् इत्येतत् एव तुचिवे विवेदयामि. ஸோ விஹிதம் ச சம் ஆச்சராணி இல்லையா? ஸோ வேதத்தில் சொல்லப்பட்டதை, விகிதம்னா சொல்லப்பட்டதை எது சொல்லும்? வேதம் தான் சொல்லும், இதை பண்ணு அதை பண்ணிட்டு. ஸோ வேத விகிதம் ச சமயக் ஆச்சராணி, சம் ஆச்சராணி, நன்றாக கடைபிடிக்க வேண்டும். வேதம் சொல்லிதேன். தியாஜ்யம் தியஜனானி, ஸோ விட வேண்டியதை விட்டுடணும். வேதம் பண்ணாதே சொல்லாதே செய்யாதேன்னு சொல்கிறத அப்படியே விட்டுற வேண்டியதான். நித்தியேஷு சக்திம் அனுருத்திய, அதாவது அவளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவளுடைய சக்திக்கு ஏற்றபடி, யதாசக்தி அந்த விதின் தட் லிமிட்டு அனுருத்திய, அந்த லிமிட்டுக்குள்ளே நித்தியேஷு வர்த்தித்தவ்யம், டெய்லியே கடைப்பிடிச்சு ஆகணும். வேதம் சொன்னதை தன்னுடைய சக்திக்கு ஏற்றார் மாதிரி எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டும். தத் புத்தி சக்தி அனுருத்தியா, அது வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் இல்லை. ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ் இருந்தால் கூட புத்தி அதில் செலுத்தலை, மனம் அதில் லயிக்கலைன்னு சொன்னால் காரியத்தை செய்ய முடியாது. ஸோ அதனால் அது புத்தி சக்திக்கு உட்பட்டது. அந்த லிமிட்டுங்கிறது உடல் சக்திக்கு உட்பட்டது அல்ல. புத்தி சக்தியும் அனுருத்தியா, அது புத்தி சக்திக்கு ஏற்றபடி, அவாவா மனசு அவாவா புத்திக்கு ஏற்றபடி தான் காரியசக்தி.
அனுருத்திய ந காரியசக்தி, அதாவது அதை காரியம் பண்ணக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. ந காரியசக்தி, காரியம் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும், அந்த சக்திக்கு உட்பட்டதல்ல. அது புத்தி சக்தி அனுருத்திய, அது புத்தி சக்தியை கொண்டதாக உள்ளடக்கியதாக அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஆனால் எனக்கு தான் இப்போ புத்தி கட்டு கிடைக்கேன், நான் இப்போ ஒரு மாதிரி அலமலந்துன்னு இருக்கேன் இல்லையா நான் அப்படிங்கிறேன். இத்தி ஏததேவ து சிவே வினிவேதையாமி, ஆகவே எனக்கு புத்தி சக்தியை கொடுன்னு தான் கேட்குறேன் உங்கள்கிட்டன்றேன். எனக்கு புத்தி சக்தி தான் வேணும் நான் காரியம் பண்ணுறதுக்கு. என்னால் எந்த காரியமும் செய்ய முடியாமல் இருக்கிற காரணம் என்னோடய புத்தி அப்படியே மாஞ்சு கிடக்கு, ஜடமாய் கிடக்கு. அந்த புத்தி சக்தியை கொடு. இது ஏததேவ து சிவே, ஹே சிவே நிவேதயாமி, நன்றாக உன்னிடம் நிவேதிக்கிறேன், கேட்கிறேன். त्याज्यं त्यजानि विहितं च सम् आचराणि नित्ये शक्तिम् अनुरुध्य वर्तितव्यं तद्बुद्धिशक्तिम् अनुरुध्य न कार्यशक्तिम् इत्येतदेव तु शिवे विनिवेदयामि आत्मैव भार इति तं त्वयि यः निदत्ते सः अङ्गानि कानि कलयतु अलसः प्रपत्तेः विश्वस्य साक्षिणि विलक्षणलक्षणाय विस्रम्भ सम्पत् इयम् एव समस्तम् अङ्गम्. ஓகே. ஸோ ஆத்மைவ பார, அதாவது தானே இது வந்து பரநியாசம்னு சொல்லுவாள். இந்த வைஷ்ணவர்கள் சொல்கிறது பரநியாசம்னு. ஸோ ஆத்மாவே பாரமாக இருக்குது, அதை கொண்டு இது யாருக்கிட்டே ஒப்படைச்சு விடலாம். இது துவம் தொயி யோ நிதத்தே, ஆத்ம சமர்ப்பணம் யார் பண்ணுகிறார்களோ, நிதனம்னு வைக்கிறது. ஸோ யார் வந்து தன்னையே ஆத்மாவையே தன் ஒன்றிடம் சமர்ப்பிக்கிறார்களோ அது சரணாகதி தத்துவம். அது அங்காணி காணி, அது பல அங்கங்கள் இருக்குது, 6 அங்கங்கள் இருக்குது. சரணாகதின்னு சொல்லும்போது 6 அங்கங்களை உடையது. அந்த 6 அங்கங்களை அலசக பிரபத்தேகன பிரபத்தின சரணாகதி, அந்த சரணாகதியை 6 அங்கங்களுடைய அந்த சரணாகதியில் காணி கலையது அலசக யார், இந்த சோம்பேறி எல்லாத்தையும் கடைப்பிடிப்பேனா என்ன? ஏன்னா 6 அங்கங்கள் என்னென்னா ஆனுகூல்ய சங்கல்பம், நான் வந்து பகவானுக்கு உகந்ததையே செய்வேன், அனுகூலமாக நடப்பேன். அதான் ஆனுகூல்ய சங்கல்பம் பண்ணிக்கிறது. நான் பகவானுக்கு எது உகந்ததோ அதையே நான் செய்வேன், இது முதல் சங்கல்பம். அப்போ தான் சரணாகதியே அது பண்ண முடியும். அதுக்கடுத்து பிரதிகூல்ய வர்ஜனம், பக்திக்கு எதிராக இருக்கக்கூடியது, பகவத் பக்திக்கு எதிராக இருக்கக்கூடிய எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஸோ பகவானுக்கு அனுகூலமானதை செய்வேன், பிரதிகூலமாக இருக்கிறதை நான் விட்டுவிடுவேன், வர்ஜனம் செய்ய மாட்டேன். ரட்சிஷ்யதி இது விஸ்வாசம், பகவான் ரட்சிப்பார் அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கை வேணும். அப்போ தான் சரணாகதி பண்ண முடியும். சரணாகதி பண்ணும்போது அவர் நம்மளை ரட்சிப்பாருங்கிற நம்பிக்கை முழுசாக வேணும். அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ஆத்ம நிட்சேபன்னு சொல்லும்போது எல்லாமே அவனுடைய, இன்க்ளூடிங் மை ஆத்மா, எதுவுமே என்னோடது கிடையாது அப்படின்னு தன்னுடைய ஆத்மாவையே சமர்ப்பிக்கிறது. அப்புறம் கோப்திருத்துவ வரணம், அதாவது உலகம் முழுசுமே அவர் தான் கோப்தா. ஸோ கோப்திருத்துவம், அவர் தான் கோப்தா அப்படிங்கிறதே வரிக்கிறது. அதாவது பகவான் எல்லாரையுமே ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர், அவர் தான் எல்லா உலகத்தையுமே ரட்சிக்கிறாருங்கிற ஒரு அதை வரிக்கிறது, அந்த ஒரு எண்ணத்தை கொள்வது, அப்படி ஒரு அறிவு கொள்வது. அடுத்து கார்பண்யம்னு சொன்னானது, நான் கிருப்பணன், என்னால் எதுவுமே முடியாது, நான் பிரபத்தி பண்ணி உன்னை பண்ண முடியாது, உன்னை அடைய முடியாது, நான் உங்கள்கிட்ட சரண் பண்ணிடுறேன், நீ என்னை தூக்கி விடு, நீ காப்பாற்று அப்படின்னு கார்பண்யம், நான் ஒரு கிருப்பணன், நான் தீனன் அப்படின்னு ஒரு தன்மையில் ஒரு பரிதாபத்தோடு பகவானை அப்படி போகிறது. இப்படி 6 விதமான தத்துவங்கள் சரணாகதியில் இருந்தால் கூட விஸ்வசிய சாட்சினி, விஸ்வத்துக்கே சாட்சியாக இருக்கக்கூடிய மீனாட்சி தேவி விலக்ஷண லக்ஷணாயா. இப்போ 6 லட்சணம் சொன்னோம். இப்போ சரணாகதிக்கு 6 லட்சணம். இந்த 6 லட்சணத்துலேயும் விலக்ஷணமாக ஒன்று இருக்குது. விலக்ஷணம்னு சொன்னால் டிஸ்டிங்க்ட்னு அர்த்தம். விலக்ஷணம்னா 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. லட்சணமே இல்லாத விலக்ஷணம், ஒரு லட்சணமும் இல்லை, அது விலக்ஷணம்னு பேர். இது அந்த அர்த்தம் இல்லை. விலக்ஷணம்னு சொன்னால் டிஸ்டிங்க்டாக. இந்த 6லையுமே ரொம்ப எடுப்பாக ஒரே ஒரு தத்துவம் இருக்குது. ஏன்னா அலசர்கள்லாம் 6 இதெல்லாம் பார்க்க மாட்டான், அவளுக்கு நேரம் கிடையாது, அவள் செய்ய மாட்டான். அதனால ஒரு டிஸ்டிங்க்டாக இருக்கக்கூடியது என்னது? விஸ்ரம்ப சம்பத்து, நம்பிக்கை. ரட்சிஷ்யதி இது விஸ்வாசம், அதான் 3வது. பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது ஒன்றே போரும் சரணாகதி பண்ணுறதுக்கு. பகவான் நம்மை ரட்சிப்பார், அந்த ஒரு விஸ்ரம்பன நம்பிக்கை. சம்பத்து, அந்த சம்பத்து பகவான்கிட்ட இருக்குது, நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு சம்பத்து இருக்கே இவன்கிட்ட, நம்ம அந்த நம்பிக்கை இருக்கே இவனுக்கு. இயமேவ சமஸ்தம் அங்கம், இதுதான் 6 அங்கத்தில் உள்ள பிரகாசமான ஒரு முக்கியமான அங்கம் இதுவே. அதனால நான் ஒன்று சரணாகதி பண்ணுறேன்ட்டு. ராதே கிருஷ்ணா மேம். அர்த்தம் தான், தீனனா தான் இருக்கான் அவன்.
आत्मैव भारयितं त्वयि यः निदत्ते तो अङ्गानि कानि कलयतु अलसः प्रपत्तेः विश्वस्य साक्षिणी विलक्षणलक्षणाय विस्रम्भ सम्पत् इयम् एव समस्तम् अङ्गम् त्वत्प्रेरणेन मिचतः स्वशतः अपि मातः प्रामादिके अपि सति कर्माणि मे न दोषः मात्रैव दत्तम् अशनं ग्रसतः सुतस्य को नाम वक्ष्यति शिशोः अतिभुक्तिदोषम् பிரேரணேன உன்னுடைய தூண்டுதலால், பிரேரணா தூண்டுதல், உன்னுடைய தூண்டுதலால் தான் நான் முழிச்சுக்கிறேன். மிஷத்தக கண் விழிக்கிறது, மிஷத்தக. ஸோ நான் கண்ணை விழிக்கிறதும் உள்ளேருந்து சித்தாக நீ இருந்து என்னை தூண்டினா தான் நான் கண்ணையை முழிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஸ்வசத்தக நான் சுவாசிக்கிறேன்னா அது நீ உள்ளேருந்து என்னை இயக்கிறாய், அதனால நான் சுவாசிக்கிறேன். மாத்தக அப்படி இருந்தாலும் அம்மா கர்மணி மே பிராமாதிக்கே அப்படி. சரி, நான் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய காரியத்தில் பிரமாதம் இருக்குது. பிரமாதம்னா ஆலசியம், சோம்பல், தாமச குணம். அந்த தாமச குணத்தோடு என்னுடைய காரியம் இருந்தால் அது மேன தோஷக, அது என்னுடைய தோஷம் கிடையாது. ஏன்னா நீ சொல்லித்தான் நான் செய்கிறேன், நீ சொல்லித்தான் நான் கண்ணை முழிக்கிறேன், கண்ணை மூடுறேன். அப்போ நான் காரியம் பண்ணுறதுக்கு நீ தான் காரணம். அப்படி இருக்கும்போது அதிலே தோஷம் வந்தால் நான் காரணமாக கிடையாது, நீ தான் காரணன்ட்டேன். ஸோ கிரசத்தகா சுதசியா, இப்போ என்னது, குழந்தைக்கு சாதம் ஊட்டுறா அம்மா, வாயை காட்டுறது ஆன்னு முழுங்க, அது படக்கன முழுங்க வைக்கிறாய்வன் அம்மா. கிரசத்தகா சுதசியா, குழந்தை சாப்பிட்றது மாத்ரா ஏவ தத்தம், அம்மா கொடுக்குறதா அது சாப்பிட்றது, அதுவாகிட்டு சாப்பிடல, அம்மா கொடுக்குறது அது சாப்பிட்டுன்னு இருக்கு. அசனம்னு சாப்பாடு. ஸோ அந்த சாப்பாடு அம்மாவாலே கொடுக்கப்பட்ட சாப்பாடை முழுங்கக்கூடிய குழந்தைக்கு அதிபுக்தி தோஷம், சிசோகோ அதிபுக்தி தோஷம். அந்த குழந்தை ஜாஸ்தி சாப்பிட்டுடுத்து அப்படின்னு சொன்னால் யாரோட தப்பு? அது அம்மா தானே கொடுத்தா, அது அம்மாவோட தப்பு தானேங்கிற. கோநாம வக்ஷதி, யார் பேரை சொல்கிறதுமா இங்கே? அம்மா நிறைய கொடுத்தா அந்த குழந்தை நிறைய சாப்பிட்டுது, அதில் குழந்தைக்கு என்ன தோஷம் இருக்குது? அது மாதிரி நீ தான் என்னை இயக்க வைக்கிறே, நான் எதாவது தோஷ காரியம் பண்ணாலோ தப்பு பண்ணாலோ நீ தான் காரணம்ட்டாருங்க. त्वत्प्रेरणेन मिचतः स्वशतः अपि मातः प्रामादिके अपि सति कर्मणि मे न दोषः मात्रा एव दत्तम् अशनं ग्रसतः सुतस्य को नाम वक्ष्यति शिशोः अतिभुक्तिदोषम्. श्रीमात्रे नमः.